27 பிள்ளைன்னு குசேலோ பாக்கியானத்தில் வருது சார். 27 பிள்ளை வறுமையில் வாழ்னார் குசேலர்னு ஒரு கதை அது வருது, பாடத்தில் இருக்கு. இப்போ அவன் கேட்குறான், பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்குறான். இது நம்ம இதில் இலக்கியத்தில் எதுலேயுமே படிக்காத விஷயம். தெரியலடா அதெல்லாம் இதில் இல்லைடான்னா ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் அப்படின்னா, ஒரு சுமாராக சொல்லுங்களேன் அப்படின்னா, அட ஒரு 28-30 வயசாவது இருக்கும்டா அப்படின்னா. 30 வயசு இருக்குமா சார்? இருக்கும். அப்புறம் அடுத்தவனுக்கு 28 இருக்கும், 27 இருக்கும். ஒரு 15 வயசுக்கு மேலே 10-12 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. அந்த அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு 15 பேர் ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற தகுதியில் இருந்தால் அந்த குடும்பத்தில் வறுமை இருக்குங்களான்னு கேட்குறேன். 15 பேர் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்கன்னா, எந்த வேலை செஞ்சாலும் சரி குடும்பத்தில் வறுமை இருக்குமா? வறுமையில் வாழ்னார்னு சொல்கிறீங்களே நீங்கள், அப்போ அத்தனை பேரும் சோம்பேறியாக இருந்தானா? சோம்பேறிக்கு பகவான் அருள் செஞ்சாரான்னு கேட்குறேன். சார் இவன் என்ன செய்கிறான்? சமுதாய பார்வை பார்க்குறான் அதில். ஆக மாணவர்கள் ரொம்ப தேர்ந்து இருக்கிறார்கள், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல கெட்டிக்காரத்தனமாக சிந்திக்கிறான், எல்லாம் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய வேலை நான் என்ன தெரியுமா? அவனை சரியான வழியில் நடத்திட்டு போனோம்னா போதும், அவன் மேலே வந்துடுவான்.